ஆன்மீக வழிபாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று யாரை நம்ம சந்திக்க இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சொற்பொழிவாளர், ஜோதிடர், புரோகிதர், குருக்கள் திரு துணை செல்வராஜா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய தயம்பகாய திரிபுராந்தகாய தகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மருத்தஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. ஆன்மீக வழிபாடு நேருக்கு அன்பான வணக்கம். ஐயா, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியல யாரு அந்த விஷ்ணு மாயான்றது யாரு. விஷ்ணு மாயா என்பது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய மகன்கள் விநாயக பெருமான், முருகரு, ஐயப்பனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரபத்ரர், அதே மாதிரி கருப்பசுவாமி, மதுரை வீரர், இது மாதிரி பல விதங்கள்ல அவரோட அம்சமா வந்ததுதான் சிவஸ்வரூபமாக வந்ததுதான் சொல்றாங்க ஐயப்பனை. அது மாதிரி தெய்வமா இருந்ததா சொல்றாங்க. இவரும் சொடலமாடன் இல்லையா, சொடலமாடன் இருக்கிறாரு அவரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரு கூட பார்த்தீங்கன்னா விஷ்ணு மாயா என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, சிவனுடைய தேகத்துல இருந்து அவருடைய மகன் தான் இந்த விஷ்ணு மாயம் கூட. சிவனுடைய குழந்தை விஷ்ணு மாயா. அவர் எப்படி உருவானான்னு கேட்டீங்கன்னா, அதாவது கைலாயத்துல இருந்து அவரு பூமிக்கு வர சொல்ல சிவபெருமான் ஒரு நல்ல ஒரு தேவதை மாதிரி உள்ள ஒரு பெண்ணை பார்த்து அவரு சந்தோஷம் அடைய நினைக்கிறாரு. ஆனா அந்த தேவதை கொஞ்சம் மாற்று விதத்தை சேர்ந்தனால, அதாவது ஆதி பராசக்தி அந்த அம்பாளுடைய கோபத்தை நம்ம என்ன ஆளாயிடுவோமா, அதுக்காக நம்ம பயந்துன்னு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அந்த அம்பாலே உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற சொல்லிட்டு அந்த அம்பாள் அனுகிரகம் பண்றாங்க. அதே மாதிரி சிவனும் அந்த தேவியும் சேர்ந்து வர்றதுல வந்தவர் தான் இந்த விஷ்ணு மாயா. இவருடைய சிவனுடைய குழந்தை தான். ஐயா, விஷ்ணு மாயா என்பது ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா குட்டிச்சாத்தான் அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? இது விஷ்ணு மாயா காளி, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷ்ணு மாயா தேவதை, விஷ்ணு மாயான்ற தேவதை என்னன்னு கேட்டீங்கன்னா, காளியால் வணங்கப்பட்ட ஒரு குழந்தை, காளியால் வளர்க்கப்பட்ட குழந்தை. காளி தேவி இருக்கிறாங்க இல்லையா, காளி தேவியால் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு மாயான்றது எப்படி நம்ம விநாயக பெருமான், முருகர் அது மாதிரி வழிபாடு செய்யற இல்லையா, அதே மாதிரி இந்த விஷ்ணு மாயாக இந்த கேரள மாநிலத்துல ரொம்ப விசேஷமாக அவருக்கு பூஜைகள் செய்யப்பட்டு அமாவாசை காலங்கள்ல, பௌர்ணமி காலங்கள்ல, விசேஷ தினங்கள்ல அவருக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு நிறைய பக்தரோட கோரிக்கையில சீக்கிரமா உடனடியா நிவர்த்தி ஆகிறதுக்காக இந்த விஷ்ணு மாயா வழிபாடு கேரள மாநிலத்துல நிறைய வழிபாடு செய்யறாங்க. அதே மாதிரி கேரள மாநிலத்துல சுற்றி உள்ள, அதே திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி அந்த சைடு, அதாவது அது ஒட்டினா மாதிரி உள்ள ஊர்ல கூட இந்த விஷ்ணு மாயா தேவதை வழிபாடு செய்து உண்டு. அதே மாதிரி விஷ்ணு மாயான்றது ஒருத்தர் கிடையாது. விஷ்ணு மாயான்றது தேவி. அவருடைய குழந்தை பாத்தீங்கன்னா மொத்தம் 390 சொல்லுவாங்க. இது சாத்தான் வழிபாடு. அதாவது அதோட பேர் கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா படுது இல்லையா, அதனால அந்த சாத்தான் வழிபாடுன்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் இந்த பேரு இவருடைய விஷ்ணு மாயா வர காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரு, அதாவது அந்த தேவரும் மகாதேவரும் சிவபெருமானும் அந்த தேவியும் உடன் இருந்தனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த அந்த தம்பதி சமேதரானனால இந்த விஷ்ணு மாயா அந்த சாத்தான் பிறக்கிறார். விஷ்ணு மாயன்றது பிறக்கிறார். அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிறந்த உடனே ஒரு அகோர ரூபமா இருக்கிறார். ஒரு குழந்தை பருவம் இல்லாம குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் பெரிய 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 மனிதர்கள் போல உருவெடுக்கிறார். கடன்னு ரொம்ப வேகமா வளர்றாரு. அந்த வேகத்தோட வளர பார்க்க சொல்ல வித்தியாசமா இருக்கே இந்த குழந்தை சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைய பூமியிலேயே விட்டுட்டு ஊங்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கப்புறமா காளி தேவியால வளர்க்கப்பட்ட தேவர் தான் விஷ்ணு மாயன்ற தேவர். அதே மாதிரி அவருடைய ரூபம் பார்த்தீங்கன்னா பார்க்கறது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான ரூபங்களா இருக்கும். அதாவது கோர பற்கள் அதே மாதிரி அந்த பறக்க சொல்லலாம்.
புரியுதுங்களா? அந்த பிறக்க சொல்ல அது கோர ரூபமா இருந்தனால அந்த இதை எடுத்துட்டு நம்ம இந்த குழந்தைய எடுத்து நம்ம கைலாயத்து போக முடியாதுன்றதுக்காக அவர் விட்டுட்டு போறாங்க. அதே மாதிரி ஒரு காலகட்டம் வர சொல்ல வந்து இவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் எடுத்து, ஏன்னா கைலாயத்து உள்ள நோயெல்லாம் முதல்ல நந்தி பெருமானை தான் பார்க்கணும். நந்தி பெருமானுடைய அனுகிரகம் பண்ணணும். அதே மாதிரி துவாரபால அனுகிரகம் பெற்று அதுக்கப்புறமா தான் சிவபெருமானை பார்க்க முடியும். அதனால முன்னாடியே வந்து என்னன்னா நம்ம உள்ள போக விட மாட்டோம். நம்மளோட ரூபம் இப்படி இருக்கு, அதனால யார மாதிரி போலான்றதுனால மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவோட அலங்காரத்துல இந்த விஷ்ணு மாயான்றவர், அதான் அந்த தேவர் வந்து இந்த விஷ்ணு மாயா விஷ்ணுவோட அவதாரம் எடுத்து போனதுனால அந்த குழந்தை இவர் போன உடனே அவங்களுக்கு தெரியும் இவர் யாரும் தன்னோட குழந்தை அவங்களுக்கு தெரியாதா, பரமேஸ்வரன் இங்க யாரும் தெரியாதா, உலகத்தையும் எல்லாத்தையும் அளந்து என்னென்ன செய்யணும், யாருக்கு என்ன கொடுக்கணும் எது தெரியாதது எதுவுமே கிடையாது மகா சிவபெருமானுக்கு. சரிங்களா? சிவபெருமானுக்கு. அதனால சிவபெருமானே வந்து அவரை கூப்பிட்டு உன்னை வந்து இந்தியில இருந்து விஷ்ணு மாயா விஷ்ணுவோட அலங்காரத்தால நீ வந்தனால வந்து வந்து உன்னுடைய பேர் விஷ்ணு மாயா என்று உங்களுக்கு வந்து பேர் வழங்கப்பட்டு விஷ்ணு மாயன்னு உன்னை வந்து கும்பிடுவாங்க. அதே மாதிரி அதாவது நிறைய பேர் செய்வினைகள் வச்சவங்களாம் கூட வந்து உன்னால வந்து அது சீக்கிரமா களையப்படும். அதாவது நோய் நொடிகள் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வீட்டுல செய்வேன தனக்கு செய்வேன, அதாவது அந்த மாநில அதாவது யாருக்கு செய்யறாங்களோ அந்த மாந்திபனா அந்த நபருக்கு சீக்கிரமா சரியா வருது. அதெல்லாம் வந்து இந்த விஷ்ணுமாய வழிபாடு பண்ண சொல்ல ரொம்ப அதி வேகத்துல வந்து அந்த அந்த மாந்திரிக செயல்பாடுகளை விட்டு கட்டல அறுத்து அது களையப்படும். நீங்க சொல்றபடி பார்த்தா அப்ப விஷ்ணுமாயோட சுய போட்டோவை வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். அதாவது வந்து சில நிறைய வீட்டுங்களை பார்த்தீங்கன்னா பத்ரகாளி வழிபாடு, அதே மாதிரி ரொம்ப உக்கிரமான வழிபாடு ஜுவாலாமுகி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரபத்ரர், அது குலதெய்வம் கூட வராங்க. எப்படி பத்ரகாளி வழிபாடு அவங்களோட குலதெய்வன்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதுன்னா வச்சு வழிபாடு பண்ணலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விருப்பப்பட்டு தனிப்பட்ட முறையில அந்த வந்து பூஜை அறையில வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த தேவதையுடைய போட்டோ வச்சு அது முறையா அது வந்து விளக்கு ஏற்றி தூபம் காட்டி பிரசாதங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணா எந்த தேவதையா இருந்தாலும் வந்து எதுவும் பண்ணாது. அதே மாதிரி இது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ரூபமும் நம்ம வீட்டுல இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்குடைய பூஜைகள் அதுக்குடைய நைவேத்தியங்கள் கட்டாயமா வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வீட்டுங்களை நான் பார்த்ததுல விஷ்ணுமாயா அந்த படத்தை, ஆனா வந்து வேலை செய்யற இடத்துல வைப்பாங்க. அதே மாதிரி இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய இடமா இருக்கு, பாதுகாப்பா இருக்கணும், நம்மளோட இடம் பாதுகாப்பா இருக்கணும், நம்மளோட வீடு பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக வந்து அந்த அவரை போய் வணங்கப்பட்டு விஷ்ணு மாயா வந்து அவர் பூஜை பண்ணி நீங்க வந்து எங்களுடைய பூமிக்கு காவலா இருக்கணும், எங்களோட வீட்டுக்கு காவலா இருக்கணும், எங்களுக்கு காவலா இருக்கணும், குழந்தைகளுக்கு எல்லாம் காவலா இருக்கணும், யாரும் எங்களுக்கு எந்த விதமான மாந்திக சம்பந்தப்பட்ட எதுவும் எங்களுக்கு செஞ்சாலும் வந்து நீங்க தான் அவங்களை வந்து தடுத்து நிறுத்தணும்ன்ற மாதிரி அந்த விஷ்ணு மாயா வழிபாடு செய்யறது வழக்கம் உண்டு. விஷ்ணு மாயா வழிபாடு முறைன்னா ரொம்ப பெருசா ஒன்னும் இல்லை அவருக்கு. கொஞ்சம் அதாவது சைவ ஆகம பூஜையில இருந்து கொஞ்சம் சற்று மாறுபடும், அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம நிறைய பேச வேணாம் நினைக்கிறேன். சைவ பூஜையில இருந்து சற்று மாறுபடும், அது அப்படியே மாத்திக்கங்க, அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்லை. அதே மாதிரி நைவேத்தியங்கள் வந்து என்னன்னா இந்த விஷ்ணு மாயா வச்சு பூஜை பண்றவங்கள வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எப்படி நம்ம விநாயகர் பெருமான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகர் ஐயப்பன் ஆஞ்சநேயர் அது மாதிரி இது சற்று மாறுபட்ட ஒரு வழிபாடு தான் வருது. ஆனா வந்து நிறைய கேரள மாநிலத்துல அவருக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ரொம்ப சிரேஷ்டமா விசேஷமா அவர் வந்து வழிபாடு செய்யறாங்க. விளக்கு பூஜை செய்யறது உண்டு. அதே மாதிரி அன்னதானங்கள் பண்ணுவாங்க. டெய்லி வந்து அவருக்கு அபிஷேக ஆராதனை, பௌர்ணமி காலங்கள் அமாவாசைகளை பூஜைகள் யாகங்கள்லாம் செய்யப்பட்டு ரொம்ப விசேஷமாக வணங்கக்கூடியவர் தான் அந்த விஷ்ணுமாயா. அது பெருங்கோட்டுக்காரன்ற அந்த தேவஸ்தானத்துல அவர் வந்து 400 வருஷம் முன்னாடில இருந்து இருக்கிற மாதிரி அவருடைய இது. அதே மாதிரி இப்போ அரக்கோணம் பக்கத்துல நெமிலிச்சேரியில வந்து ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி எப்படி ஒரு சின்னதா அந்த அம்பாள் அந்த ஆற்றங்கரையில கிடைச்சாங்களோ அதே மாதிரிதான் அந்த பெருங்கோட்டுக்கரா அந்த கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு ஆற்றங்கரையில இருந்து ஒருத்தரோட நம்பூதிரி சொப்பனத்துல வந்து அந்த அந்த தேவதை விஷ்ணுமாயன்ற ஒரு சின்ன விக்கிரகம்
அந்த எருமை கடை வாகனத்து மேல அவர் உக்காந்து இருக்கிற மாதிரி அந்த விக்கிரகம் கிடைச்சா மாதிரி ஒருத்தர் ஐதீகமா ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு காதோடு பட்ட இந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷ்ணு மாயான்றது இது சில சில நம்பூதிரிகள்லாம் என்னன்னா, இது 390 விஷ்ணு மாயா குட்டி சாத்தான்கள் சொல்லுவாங்க. அது இந்த கருங்குட்டி, செங்குட்டி, மாங்குட்டி, அதே மாதிரி இது பல விதமான பெயர்கள், 390 விதமான குட்டிகள். அதாவது விஷ்ணு மாயாவுக்கு இப்போ உடன் பிறந்த என்ன சொல்றது, அவருடைய போர்க்களங்கள்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் மாதிரி இவருக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரத்துவம் கொண்ட இந்த 390 குட்டிகள், இவருடைய குழந்தைகள் கூட எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா. அது மாதிரி அந்த 390 விதமான இந்த குட்டிகள், அதே மாதிரி விஷ்ணுமாய வழிபாடு, சில பேர் பூஜைகள், இதுக்கு நிறைய இருக்கு. இது பப்ளிக்ல எல்லாம் நம்ம நிறைய சொல்லக்கூடாது. இந்த அவருடைய விஷ்ணுமாயாவோட ஒருத்தவங்க வணங்கினாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கருங்கல்லால ஒரு சின்ன பாலகி கையில, ஒரு 9 வயசுக்குள்ள உள்ள பாலகி கையில ஒருத்தவங்க வாங்கி அது ஒரு மண்டல காலம் பூஜைகள் செய்து அந்த தேவதை நீங்க வணங்கினா அதுல அதிவேகமா வந்துடும். அந்த 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 சுவாமி விஷ்ணுமாயன் சின்ன கரங்களிலே வச்சு டெய்லி பால் அபிஷேகம் பண்ணி அவரோட பேரு 108 முறை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தேவதை ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இல்லத்துல வந்துடும். எங்க நீங்க வச்சு பூஜை செய்யறோம் அந்த இடத்துல வந்துருவாங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, அதுக்கு சரியான முறையில பூஜை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப சிரமங்கள்லாம் நிறைய கொடுக்கும். அது எப்படின்னா அது நம்மளுடைய ரொம்ப சோசியலா நம்ம எடுத்த வேலைகளை டக்குன்னு ரொம்ப வேகமா அதிவேகமாக நம்ம நினைக்கிற காரியத்தை கைமேல் பலன்ற மாதிரி உடனடியா அது நம்ம என்ன பிரார்த்தனை செய்யறோமோ அந்த பிரார்த்தனைக்கு இணங்க நம்மளோட கேள்விக்கு என்ன கேள்வியோ அதுக்கு உடனடியாக தீர்வுகள் சொல்லப்படும். அதனால இந்த விஷ்ணுமாய வழிபாடு இந்த கேரள மாநிலத்தில் ரொம்ப விசேஷமாக செய்யறாங்க. இது பெரும்பாலும் அது நல்ல முறையில செய்யறாங்க இந்த விஷ்ணுமாய வழிபாடு. அதே மாதிரி சற்று மாறுபட்ட இந்த விஷ்ணுமாய வழிபாடு செய்யறது பழக்க வழக்கங்கள் உண்டு. அதனால எடுப்பார் கைப்பிள்ளைன்ற மாதிரி நம்ம இந்த தேவதை அது என்னன்னா நல்ல முறையில எடுத்தாலும் நம்மளோட குடும்பத்திலேயே விட நம்ம அவருடைய நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துல வைக்கலாமா, குடும்பத்துல வச்சாலும் பாதுகாப்பா இருந்து நம்மளை காப்பாற்றும். அதே மாதிரி வேற மாதிரி விஷயங்கள் எடுத்தாலும் அதுக்கு அது கட்டுப்படுறதுக்கு அது வாய்ப்புகள் உண்டு. அதுதான் விஷ்ணு மாயா. நெகட்டிவ் ஃபார் நெகட்டிவ், பாசிட்டிவ் ஃபார் பாசிட்டிவ். அது மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளைன்ற மாதிரி அதோட தேவதையோட அதோட சக்தி. ஆனா ரொம்ப நல்ல ஒரு பவரான ஒரு தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு மாயா தேவர். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.